அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் லேவியர் ஆகமத்தை வாசிக்கலாம். இந்த நூலில் உள்ள புதைப்பொருள்கள் ஒரு முன்னுரை. பழங்கால இஸ்ரவேலர்கள் தங்கள் கடவுளின் தூய தன்மையையும் அவரை வழிபடுவதற்கான முறைகளும் அவற்றை நிறைவேற்ற குருக்களுக்கான நெறிகளும் அனைத்தும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளும் இந்த நூலில் இடம்பெறுகின்றன. அடுத்தது இயேசுவின் இரண்டாம் பெரிய கட்டளையான உண்மையை நீ அன்பு கூறுவது போல் உன் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூற எண்ணம் அவருடைய கட்டளையை இரம்பணி செய்வது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு புத்தகம். இது இந்த நூலில் இருக்கின்ற முக்கியமான பிரிவுகள்: காணிக்கை பலிகளுக்கான சட்டங்கள், ஆரோன் அவர்தம் புதல்வர் ஆகியோரின் திருநிலைப்பாட்டிற்கான நெறிமுறைகள், குருக்களின் தூய்மையும் தீட்டும் பற்றிய சட்டங்கள், பாவல் கழுவாய் நாள், தூய்மையான வாழ்விற்கும் வழிபாட்டிற்குமான சட்டங்கள் ஆகியவை உள்ளடக்கத்தோடு இந்த லேவியர் ஆகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் இந்த லேவியர் ஆகமத்தை வாசிக்க கிருபை செய்த ஆண்டவருக்கு துதியும் கனவும் மகிமையும் உண்டாவதாக. தொடர்ந்து திருவிவிலியத்தில் வாசிக்க கேட்கலாம். லேவியர் 1. எரிபலிகள். ஆண்டவர் மோசையை அழைத்து சந்திப்பு கூடாரத்திலிருந்து அவரோடு பேசினார். இஸ்ரேல் மக்களோடு நீ பேசி அவர்களுக்கு சொல்ல வேண்டியது: உங்களில் ஒருவன் ஆண்டவருக்கு நேர்ச்சை செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலிருந்தோ ஆட்டு மந்தையிலிருந்தோ கால்நடையை ஒப்பு கொடுப்பார். அவரது நேர்ச்சை எரிபலி எனில் மாட்டு மந்திலிருந்து எடுக்கப்பட்ட பழுதற்ற ஒரு காளையை அவர் படைக்க வேண்டும். ஆண்டவர் திருமுன் ஏற்புடையதாகுமாறு அதை சந்திப்பு கூடார நுழைவாயிலில் அவர் படைக்கட்டும். அவர் எரிபலியின் தலைமேல் தம் கையை வைப்பார். அது அவருடைய பாவத்திற்கு கழுவாயாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த இளங்காளையை அவர் ஆண்டவர் திருமுன் அடிப்பார். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை கொண்டு வந்து சந்திப்பு கூடார நுழைவாயில் இருக்கும் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். பின்பு அவர் எரிபலியை தோலுரித்து பகுதி பகுதியாக துண்டிப்பார். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் பலிபீடத்தின் மேல் தழையிட்டு அந்நெருப்பின் மேல் விறகு கட்டைகளை அடுக்குவர். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள நெருப்பில் அடுக்கி இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பர். அதன் குடலையும் கால்களையும் தண்ணீரில் கழுவி அவை எல்லாவற்றையும் குருக்கள் பலிபீடத்தின் மேல் எரிந்து விடுவர். நெருப்பாலான இது ஆண்டவருக்கு விரும்பும் மறுணமிக்க நெருப்பு பலி ஆகும். எரிபலிக்கான அவரது நேர்ச்சை ஆட்டு மந்தையில் உள்ள செம்மறி அல்லது வெள்ளாடாக இருந்தால் அவர் பழுதற்ற ஒரு ஆட்டு கிடாயை கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் திருமுன் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை அவர் கொல்ல வேண்டும். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். அவர் அதை பகுதிகளாக துண்டித்து துண்டங்களோடு தலையையும் கொழுப்பையும் சேர்த்து வைப்பர். பின்பு குரு அவற்றை பலிபீடத்தில் உள்ள நெருப்பின் மேல் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பார். அதன் குடலும் பின்னந்தொடைகளும் தண்ணீரால் கழுவப்படும். அவை அனைத்தையும் பலிபீடத்தின் மேல் குரு எரியூட்டுவார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பாலான எரிபலி ஆகும். அவர் ஆண்டவருக்கு செலுத்தும் நேர்ச்சை பறவை எரிபலி எனில் காட்டு புறாக்களையாவது மாட புறாக்களையாவது நேர்ச்சியாக செலுத்த வேண்டும். அதை குரு பலிபீட தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை திருகி பலிபீடத்தில் எரிந்து விடுவார். அதன் இரத்தத்தையோ பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்த விடுவார். அதன் இறப்பையையும் இறகுகளையும் அகற்றி அவற்றை பலிபீடத்துக்கு அருகில் கிழக்கு புறமாக சாம்பல் இடுகிற இடத்தில் எரிந்து விடுவார். அதன் இறக்கைகளை பிடித்து ரெண்டாக்காமல் அதனை கிழிப்பார். இவ்வாறு கிழித்த பின் குரு அதை பலிபீடத்தில் உள்ள நெருப்பில் இருக்கிற கட்டைகளின் மேல் எரியூட்டுவார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பாலான எரிபலி ஆகும். 2ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். தானிய படையல்கள். ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சியாக உணவு படையல் செய்ய வந்தால்
அவர் படையில் மெல்லிய மாவாய் இருக்கட்டும். அவர் அதன் மேல் எண்ணெய் வார்த்து சாம்பிராணி பொடி தூவி அதை ஆரோனின் புதல்வராகிய குருக்களிடம் கொண்டு வருவார். குரு அந்த எண்ணெய் சாம்பிராணி கலந்த அந்த மாவில் கை நிறைய எடுப்பார். நினைவு படையலாக அதை குரு பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும். உணவு படையில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் உரியது. ஆண்டவருக்கான நெருப்பு பலிகளில் அது மிகவும் தூயது. நேர்ச்சியாக அடுப்பிலே சுட்ட உணவு படைகளை செலுத்தினால் அது எண்ணெயில் பிசைந்து மெல்லிய மாவில் செய்த புளிப்பற்ற அதிரசங்களும் எண்ணெயில் தோய்த்த அடைகளுமாயிருக்கட்டும். உனது நேர்ச்சை தட்டையான சட்டியில் சுட்ட உணவு படைகளாக இருந்தால் அது எண்ணெய் வார்த்த புளிப்பற்ற மெல்லிய மாவால் செய்யப்பட வேண்டும். அதை துண்டுகளாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் விட வேண்டும். அது ஒரு உணவு படையல். உனது நேர்ச்சை சட்டியில் செய்யப்படுகிற உணவு படையல் எனில் அது மெல்லிய மாவால் எண்ணெயில் செய்யப்பட வேண்டும். இம்முறையில் செய்யப்பட்டவற்றை ஆண்டவருக்கு உணவு படையலாக செலுத்துவாயாக. அது குருவிடம் வந்து சேரும்போது அவர் அதை பலிபீடத்துக்கு கொண்டு போவார். குரு உணவு படையிலிருந்து நினைவு படையலை தனித்தெடுத்து பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி. உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் உரியது. ஆண்டவருக்கான நெருப்பு பலிகள் இது மிகவும் தூயது. ஆண்டவருக்கு செலுத்தும் உணவு படையல் எதுவும் புளியேறியதாய் செய்யப்படலாகாது. புளி, காரம், தேன் எதையுமே ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக்க வேண்டாம். அவற்றை முதற் பலன் படையலாக ஆண்டவருக்கு செலுத்தலாம். ஆனால் அவை இனிய நறுமணமாக பலிபீடத்தில் எரிக்கப்படலாகாது. நேர்ச்சையான எந்த உணவு படையலும் ஒப்பிடப்பட வேண்டும். உன் உணவு படையலில் கடவுளின் உடன்படிக்கையாகிய உப்பை குறைய விடாமல் உன் நேர்ச்சைகள் அனைத்தோடும் உப்பையும் படைப்பாயாக. முதற் பலன்களில் உணவு படையலை ஆண்டவருக்கு செலுத்தினால் அறுவடையான கதிர்களை நெருப்பில் வாட்டி உதிர்த்து உன் முதற் பலன்களின் உணவு படையலாக செலுத்த வேண்டும். அதன் மேல் எண்ணெய் ஊற்றி சாம்பிராணி போட வேண்டும். இதுவும் ஓர் உணவு படையலே. உதிர்க்கப்பட்டவற்றிலும் எண்ணெயிலும் இருந்து நினைவு படையலுக்கான பகுதியை குரு எடுத்து சாம்பிராணியோடு எரித்து விடுவார். இது ஆண்டவருக்கான நெருப்பு பலி. நல்லுறவு காணிக்கைகள். ஒருவரது நேர்ச்சை நல்லுறவு பலியாயிருந்தால் அது அவரது மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்தப்படும். காளையாகவோ பசுவாகவோ இருந்தால் அவர் பழுதற்ற ஒன்றை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவார். நேர்ச்சையின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் அதனை கொல்ல வேண்டும். அப்பொழுது ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக குடல்களை செலுத்த வேண்டியது. அவற்றை சுற்றிலும் உள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறு நீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கும் கொழுப்பும் சிறுநீரகங்களோடு கல்லீரலின் மேல் இருக்கிற கல்லும் ஆகும். ஆரோனின் புதல்வர் அதை பலிபீடத்தில் நெருப்பின் மீது உள்ள கட்டைகளில் ஏற்கனவே வைத்திருக்கும் எரிவியோடு எரிப்பர். அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும். ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சியாக நல்லுறவு பலியை மாட்டு மந்தையில் செலுத்தினால் அது பழுதற்ற கிடாயாகவோ ஆடாகவோ இருக்கட்டும். ஒருவர் நேர்ச்சியாக ஆட்டை செலுத்தினால் அதை ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து நேர்ச்சையின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் முன்பாக அதனை கொல்ல வேண்டும். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்துவது அதன் கொழுப்பும் முதுகெலும்பின் அருகில் வெட்டி எடுத்த கொழுப்பும் வாலும் குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பும் முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் இடுப்பையொட்டி உள்ள கொழுப்பும் சிறுநீரகங்களை அடுத்த கல்லீரின் மேல் உள்ள சவ்வும் ஆகும். இவற்றை குருக்கள் பலிபீடத்தின் மேல் எரிப்பர். இது ஆண்டவருக்கு உகந்த நெருப்பு பலி உணவாகும். நேர்ச்சியாக ஒருவர் வெள்ளாட்டுக்கிடாயை செலுத்தினால்
அதை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அதன் தலைமேல் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக அதை கொள்வார். ஆரோனின் புதல்வர் அதன் ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பார். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்த வேண்டியது குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பும் முழுவதும், இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பும் சிறுநீரகங்களோடு கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வும் ஆகும். குருக்கள் பலிபீடத்தின் மேல் அவற்றை எரிப்பர். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி உணவாகும். கொழுப்பையோ இரத்தத்தையோ நீங்கள் உண்ணலாகாது. இது உங்கள் உறைவிடும். எங்கும் தலைமுறைதோறும் உங்களுக்கு மாறாத நேமமாக விளங்கும். தொடர்ந்து 4ஐயும் இந்த நாளிலே நாம் வாசிக்கலாம். அறியாமல் செய்த பாவங்களுக்கான காணிக்கைகள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியது, ஒருவர் அறியாமையினால் ஆண்டவரிடம் கட்டளையிடல் ஒன்றையேனும் மீறி பாவம் செய்தால் அவர் செய்ய வேண்டியது. அருள்பொழிவு பெற்ற குரு பாவம் செய்து மக்கள் மீது குற்றப்பழி வந்தால் தான் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்றவுடைய இளங்காலையை பாவம் போக்கும் பலியாக ஆண்டவருக்கு செலுத்துவாராக. சந்திப்பு கூடார நுழைவாயிலில் ஆண்டவர் திருமண் அதனை கொண்டு வந்து அதன் தலைமையில் தன் கையை வைத்து ஆண்டவர் திருமண் அதை கொள்வார். அற்பொழிவு பெற்ற குரு அந்த காளையின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வந்து அந்த இரத்தத்தில் தன் விரலை தோய்த்து தூயகத்தின் தொங்கு திரைக்கு எதிரே ஆண்டவர் திருமுன் 7 முறை தெளிப்பாராக. குரு அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமுன் இருக்கும் நறுமண தூப பீட கொம்புகளில் பூசுவார். காளையின் எஞ்சிய குரு அந்த இடத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமுன் இருக்கும் நறுமண பீட கொழுப்புகளில் பூசுவார். காளையின் எஞ்சிய ரத்தம் முழுவதையும் சந்திப்பு கூடார நுழைவாயில் இருக்கும் எரிபலி தளத்தில் ஊற்றுவார். பாவம் போக்கும் பலி காளையின் எல்லா கொழுப்பையும் குடல்களையும் சுற்றியுள்ள கொழுப்பையும் அவற்றின் மேலுள்ள கொழுப்பு முழுவதையும் எடுப்பார். மேலும் இரு சிறுநீரகங்கள் அவற்றின் மேல் இடுப்பை ஒட்டி உள்ள கொழுப்பு சிறுநீரகங்களை அடுத்த கல்லீரன் மேல் உள்ள ஜவ்வு ஆகியவற்றை நல்லொரு பலி காளையில் இருந்து எடுப்பது போல் எடுத்து குரு அவற்றை எரிபலி பீடத்தின் மேல் எரிப்பார். காளையின் தோலையும் அதன் இறைச்சியையும் தலையையும் கால்களையும் குடல்களையும் சாணத்தையும் காளை முழுவதையும் பாளையத்திற்கு வெளியே சாம்பல் கொட்டுகிற தூய்மையான இடத்தில் கொண்டு போய் விறகு கட்டையில் இட்டு நெருப்பால் எரிக்க வேண்டும். சாம்பல் கொட்டும் இடத்தில் அனைத்தையும் சுட்டெரிக்க வேண்டும். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் அறியாமையினால் தவறு இழைத்து அது அவர்கள் கண்களுக்கு மறைவாய் இருந்தாலும் ஆண்டவரின் கட்டைகளை மீறி தகாதென செய்த குற்றத்திற்கு உள்ளானால் அவர்கள் செய்தது பாவம் என தெரிய வரும் பொழுது ஒரு இளங்காளையை சபையார் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக பாவம் போக்கும் பலியாக கொண்டு வர வேண்டும். மக்கள் கூட்டமைப்பின் பெரியோர் அனைவரும் ஆண்டவர் திருமுன் தம் கைகளை காளையின் தலைமையில் வைப்பர். ஆண்டவர் திருமுன் அந்த காளை கொல்லப்படும். அருள்பொழிவு பெற்ற குரு அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வருவார். குரு அந்த இரத்தத்தில் தம் விரலை தோய்த்து ஆண்டவர் திருமுன் தொங்கு திரைக்கு முன்பாக தெளிப்பார். சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமுன் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி எஞ்சிய இரத்தத்தை எல்லாம் சந்திப்பு கூடார நுழைவாயில் இருக்கும் எரிபலி பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றி விடுவார். காளையின் கொழுப்பு முழுவதையும் எடுத்து பலிபீடத்தில் எரிப்பார். பாவம் போக்கும் பலி காளைக்கு செய்தது போல் இந்த காளைக்கும் செய்து குரு அவர்களுக்கு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். அப்பொழுது அவர்கள் மன்னிப்பு பெறுவர். முன்னைய காளையை எரித்தது போல் இதையும் பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் சுட்டெரிப்பாராக. இது சபையாருக்கான பாவம் போக்கும் பலி. தலைவன் ஒருவன் தன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை எதையாவது அறியாமல் மீறி பாவம் செய்து குற்றத்திற்குள்ளானால் தான் செய்தது பாவம் என்று அவனுக்கு தெரிய வரும்போது வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு கிடாயை பலியாக கொண்டு வருவான். அந்த ஆட்டுக்கிடாயின் தலைமையில் அவன் தன் கையை வைத்து எரிபலி பொருள் வெட்டப்படும் இடத்தில் ஆண்டவருக்கு முன் அந்த கிடாயை பலி கொடுப்பான். இது பாவம் போக்கும் பலி. குரு பாவம் போக்கும் பலி இரத்தத்தில் சிறிதும்
தம் விரலால் எடுத்து எரிபலி பீட கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றி விடுவார். அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலியின் கொழுப்புக்கு செய்வது போல் பலிபீடத்தின் மேல் எரிந்து விடுவார். குரு அவனுக்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். அவர் மன்னிப்பு பெறுவான். பொதுமக்களில் ஒருவர் ஆண்டவரிடம் கட்டளைகளில் எதையாவது அறியாமையால் மீறி பாவம் செய்து குற்றத்திற்குள்ளானால், தாம் செய்தது பாவம் என்று அவருக்கு தெரிய வரும் பொழுது, அவர் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு பெண் குட்டியை பலியாக கொண்டு வருவார். பாவம் போக்கும் பலியின் தலைமையில் தம் கையை வைத்து எரிபலியிடும் இடத்தில் அந்த பாவம் போக்கும் பலியாட்டை அடிப்பார். குரு அதன் இரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து எரிபீட கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை அப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றி விடுவார். அதன் கொழுப்பு முழுவதையும் நல்ல ஒரு பலியில் உள்ள கொழுப்பையும் போன்று எடுத்து பலிபீடத்தின் மேல் ஆண்டவர் ஒரு நறுமணமாக குரு எரித்து பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். அந்த மனிதரும் மன்னிப்பு பெறுவார். பாவக்கழுவாய் பலியாக அவர் ஓர் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தால் அது பழுதற்ற பெண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். அந்த பாவம் போக்கும் பலி பொருளின் தலை மீது தம் கையை வைத்து எரிபலியை அடிக்க வேண்டும். அதே இடத்தில் இப்பாவம் போக்கும் பலியையும் அடிக்க வேண்டும். குரு அந்த பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து எரிபலிபீட கொம்புகளின் மேல் பூசி எஞ்சிய இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றி விடுவார். அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லொரு பலிக்கிடாயின் கொழுப்பை எடுப்பது போன்று எடுத்து எரிபலிபீடத்தின் மேல் ஆண்டவருக்கான நெருப்பு பலி போல் எரித்து விடுவார். இவ்வாறாக அந்த மனிதர் செய்த பாவத்திற்கு குரு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். அவரும் மன்னிப்பு பெறுவார். பிரியமானவர்களே, இந்த நாளில் லேவியராகமம் 1, 2, 3 மற்றும் 4 பகுதிகளை வாசிக்க கிருபை செய்த ஆண்டவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் சதா காலம் உண்டாகட்டும். தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். வேதத்தை தொடர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.